வணக்கம். பசுமை மாநிலமாக புதுவை மாற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று சர்வதேச பசுமை மாநாடு துவக்க விழாவில் முதல்வர் ரங்கசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுவை தனியார் ஹோட்டலில் சர்வதேச பசுமை மாநாடு துவக்க விழா நடைபெற்றது. புதுவை பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் துறை பேராசிரியர் பொய்யாமொழி வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பேசுகையில், பசுமையாக திகழ்ந்த புதுவை தானே புயலுக்கு பின்னர் பசுமை இழந்த நகரமாக மாறியது என்றும், எனவே கல்வி நிறுவனங்களையும் ஆராய்ச்சி மையத்தின் வளாகங்களையும் பசுமை வளமாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த மாநாடு நடத்தப்படுவது வரவேற்கத்தக்கது என்றும், மேலும் கல்வி நிறுவனங்களும் தொழிற்சாலைகளும் தங்களின் வளாகங்களை மட்டுமின்றி அதனை சுற்றியுள்ள பகுதிகளையும் பசுமையாக மாற்ற முன்வர வேண்டும் என்றார். மேலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க தொழிற்சாலைகள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும், புதுவை மாநிலம் நிலத்தடி நீரை மட்டுமே நம்பியுள்ளதால் அதனை பாதுகாக்க வேண்டியது முக்கியம் என்றும், சுற்றுச்சூழல் தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். அனைத்து தரப்பினரும் இணைந்து ஒன்றாக செயல்பட்டு புதுவையை பசுமையாக மாற்ற முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விழாவில் கோவை அரசு தொழில்நுட்ப கல்லூரி, வேலூர் விஐடி பல்கலைக்கழகம், புதுவை நவோதயா பள்ளிக்கு பசுமை விருது வழங்கப்பட்டது. விழாவில் அமைச்சர் தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், பல்லவன் கல்வி குழுமங்களின் நிறுவனர் முத்து, புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, பிரேசில் உள்பட 15 நாடுகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுவை பல்கலைக்கழகம் மற்றும் ABAC என்ற தன்னார்வ அமைப்பும் செய்திருந்தது. வேலை பயிற்சி திட்ட நிதி முறைகேட்டில் CBI விசாரணைக்கு புதுவை அரசு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பின் போது எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் கூறுகையில், கடந்த நிதியாண்டில் 3000 கோடியில் புதுவை அரசு 1326 கோடியை மட்டுமே செலவு செய்துள்ளது என்றும், இது அதற்கு முந்தைய ஆண்டை விட 270 கோடி ரூபாய் குறைவாகும் என்று தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் என்ஆர் காங்கிரஸ் அரசு பின்தங்கியுள்ளதாகவும், குறிப்பாக நலத்திட்டங்களை செயல்படுத்துதல், திட்டப்பணிகளை நிறைவேற்றுதல் போன்றவற்றில் தாமதம் ஏற்படுவதால் மாநில வளர்ச்சி 3 ஆண்டுகள் பின்தங்கியுள்ளது என்றார். மேலும் பாண்லேவில் மறைமுகமாக 100 பேரும், கூட்டுறவு ஒன்றியத்தில் 50 பேரும் என நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும், இவரது ஆட்சியில் ஊழியர்களாக உரிமைகளை கேட்க முடியாமல் மிரட்டப்படுகின்றனர் என்றும், தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் அச்சப்படும் ஊழியர்களின் பய உணர்வை போக்க வேண்டியது அனைவரின் கடமை என்றார். எனவே அரசின் மிரட்டலை கண்டித்து காங்கிரஸ் போராட்டத்தில் இறங்கும் என்று தெரிவித்த அவர், மேலும் பஞ்சாலைகளுக்கு தொடர்ந்து விடுமுறை அளிக்கப்பட்டு வருவதாகவும், இதனை எதிர்த்து போராட வேண்டிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆளும் கட்சிக்கு உறுதுணையாக செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து ஏனாமில் தொழிற்சாலை மூடப்பட்டது குறித்து பேசும் கட்சிகள் AFT மில் விஷயத்தில் மௌனம் காப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், மத்திய கிராமப்புற வேலைவாய்ப்பு மேம்பாட்டு அமைச்சகம் சார்பில் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பயிற்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வட்டார வளர்ச்சி வங்கி முகமை சார்பில் எந்த கணக்கிற்கு சென்றுள்ளது என்று தெரியவில்லை என்றார். எனவே இந்த முறைகேடு குறித்த CBI விசாரணைக்கு மாநில அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் காங்கிரஸ் மாநில தலைமை மாற்றப்பட உள்ளதாக சிலர் கூறி வருகின்றனர் என்றும், அப்படிப்பட்ட நிலைமை தற்போது இல்லை என்றும், வீண் வதந்திகளை பரப்புகிறவர்களை கண்டிப்பதாகவும், ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இதுபோன்ற வதந்திகள் பரப்பப்படுகின்றன என்றார். பேட்டியின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி, வட்டார காங்கிரஸ் தலைவர் AKD ஆறுமுகம், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா ஆகியோர் உடனிருந்தனர். திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் ஸ்டாலின் மணி விழாவினை முன்னிட்டு மணவெளி தொகுதியில் நடைபெற்ற மாபெரும் இலவச மருத்துவ முகாமினை மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். புதுவை பூர்ணாங்குப்பம் அங்காளம்மன் கோவில் திடலில் திமுக மணவெளி தொகுதி மற்றும் மகளிர் தொண்டரணி சார்பில் கழக பொருளாளர் ஸ்டாலின் மணி விழா இளைஞர் எழுச்சி நாளாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு மாபெரும் இலவச மருத்துவ முகாம் தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் பொருளாளர் அனிபால் கென்னடி, தலைமை செயற்குழு உறுப்பினர் சோமசுந்தரம், சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் பங்கேற்று மருத்துவ முகாமினை துவக்கி வைத்து பேசுகையில், கழக பொருளாளர் தனது மணி விழாவினை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் சமூக சேவை செய்தும் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதற்கிணங்க புதுவையில் மார்ச் 1ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை ஸ்டாலின் மணி விழா இளைஞர் எழுச்சி நாளாக நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவதாகவும், திமுகவில் இளைஞர்களும் மகளிரும் இணைந்து மக்கள் பணியாற்றிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். வரும் 2016ஆம் ஆண்டில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கில் அனைவரும் ஒன்றிணைந்து இன்று முதல் பணியாற்ற வேண்டும் என்றும்,
மேலும் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் தொழிலாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏஎப்டி மில்லை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்க உள்ளதாக வதந்திகள் பரவி வருகிறது என்றும் இதனை போக்க தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் என்ஆர் அரசு செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். திரளான பொதுமக்கள் பங்கேற்று இலவச மருத்துவ சிகிச்சையினை பெற்று பயனடைந்த முகாமில் திமுக நிர்வாகிகள் மல்லிகா மாயகிருஷ்ணன், மகளிரணி அருட்செல்வி, ஆதிதிராவிடர் நலக்குழு அமைப்பாளர் அன்புச்சூரியன், மகளிரணி அமைப்பாளர் நிர்மலா சுந்தரமூர்த்தி, தொழிலாளர் முன்னேற்ற சங்க செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா, செந்தில்குமார், தட்சிணாமூர்த்தி, சிவபாலன், சாதனா, கலைச்செல்வி, சிவபாலன், சக்திவேல், விஜே லோகு, மகாலிங்கம், ராஜகுரு, தண்டபாணி, கும்பா, பிரவீன் மூர்த்தி, ஆறுமுகம், ஹரிகிருஷ்ணன், துளசிங்கம், பாண்டு ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். மாநில கால்பந்து கழகம் சார்பில் நடத்தப்பட்டு வரும் 8ஆம் நாள் ஆட்டத்தை முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் துவக்கி வைத்தார். புதுவை மாநில கால்பந்து சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் லீக் சாம்பியன்ஷிப் போட்டி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் கடந்த 27ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. இப்போட்டியின் 8ஆம் நாள் ஆட்டத்தில் காமராஜர் அணியும் லாலுமியர் அணியும் மோதிய நிலையில் கால்பந்து சங்க தலைவரும் நகர்மன்ற முன்னாள் துணைத் தலைவருமான ஜான்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்து பார்வையிட்டார். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் காமராஜர் அணி 6 கோல்கள் அடித்தது. ஆட்ட நேர இறுதி வரை லாலுமியர் அணி 1 கோல் கூட போடாததால் 6-0 என்ற கணக்கில் காமராஜர் அணி வெற்றி பெற்றது. கால்பந்து ரசிகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு போட்டியை கண்டு ரசித்தனர். இம்மாதம் 28ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் புள்ளி பட்டியலில் அதிக புள்ளிகள் பெறும் அணிக்கு கோப்பை வழங்கப்பட உள்ளது. வழக்கறிஞர்கள் வாதம் முடிந்துவிட்ட நிலையில் சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணையை வரும் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து புதுவை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமன் கொலை வழக்கு புதுவை நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபொழுது குற்றம் சாட்டப்பட்ட 23 பேரில் விஜயேந்திரர், ரகு, சுந்தரேசு ஐயர் உட்பட 13 பேர் ஆஜராகினர். ஜெயேந்திரர் உட்பட 10 பேர் ஆஜராகவில்லை. மேலும் இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கதிரவன் சென்னையில் கொலை செய்யப்பட்டார். எனவே அரசு தரப்பு வழக்கறிஞர் கதிரவனின் இறப்பு சான்றிதழ் மற்றும் முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்தார். இதனால் கதிரவனின் மீதான குற்றச்சாட்டுகள் காலாவதியானது. மேலும் அப்ரூவர் ரவி சுப்பிரமணியத்தின் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை எழுத்துப்பூர்வமாக மனுவாக கொடுக்கும்படியும், அதேபோன்று ஜெயேந்திரர் மீதுள்ள குற்றச்சாட்டுகளை இவ்வழக்கு முடிந்ததும் விசாரிக்க வேண்டும் என்பதையும் மனுவாக கொடுக்கும்படி நீதிபதி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஜெயேந்திரர் தரப்பில் அனைத்து தரப்பு வாதங்களையும் முடித்துக் கொள்வதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்ததால் வழக்கை வரும் 16ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். அன்றைய தினம் இறுதி தீர்ப்பிற்கான தேதி அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசிடமிருந்து நிதி வராததால் ஏஎப்டி மில்லிற்கு வரும் 15ஆம் தேதி வரை விடுமுறையை நீட்டித்து நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுவை ஏஎப்டி மில் தொழிலாளர்களுக்கு கடந்த மாதம் 1ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கப்பட்டது. இதனை கண்டித்து தொழிலாளர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும், மில்லை தொடர்ந்து இயக்க வேண்டும் என வலியுறுத்தியதால் 2 மாத சம்பளம் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் விடுமுறை பின்னர் கடந்த மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. மேலும் மில்லை இயக்குவதற்கு மூலப்பொருட்களை வழங்க மத்திய அரசிடமிருந்து நிதி ஒதுக்காததால் விடுமுறை 3ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. இதனையடுத்து 4ஆம் தேதி மில் திறக்கப்படும் என்று தொழிலாளர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் அரசிடமிருந்து நிதி வராததால் விடுமுறையை 15ஆம் தேதி வரை நீட்டித்து நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. தொடர்ந்து 6வது முறையாக விடுமுறை நீட்டிப்பால் தொழிலாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். பயனாளிகளுக்கு உதவித்தொகையை சிரமமின்றி வழங்குவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் ராஜவேலு தலைமையில் அமைச்சர்கள் தியாகராஜன் மற்றும் பன்னீர்செல்வம் முன்னிலையில் நடைபெற்றது. புதுவையில் முதியோர்களுக்கு உதவித்தொகை மத்திய அரசின் உங்கள் பணம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் வங்கிகள் மூலம் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக பயனாளிகள் வங்கிக் கணக்கு துவங்கி அதனுடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும். அவ்வாறு வங்கிக் கணக்கு துவங்காதவர்களுக்கு உதவித்தொகை பெறுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதால் அங்கன்வாடிகள் மூலமாகவே உதவித்தொகையை வழங்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இந்நிலையில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதியோர், விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர், முதிர்கன்னிகள் போன்றவர்களுக்கு உதவித்தொகையை சிரமமின்றி வழங்குவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் சட்டமன்றத்தில் அமைச்சர் ராஜவேலு தலைமையில் அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், தியாகராஜன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் நிதித்துறை செயலர் மூர்த்தி, நலத்துறை செயலர் விவேக் பாண்டே, திட்டத்துறை இயக்குநர் விஜயலட்சுமி மற்றும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் மீனாகுமாரி ஆகியோர் கலந்து கொண்டனர்.
புதுவையில் செல்போன் டவர் வைப்பதற்கு அரசின் நகர மற்றும் கிராம அமைப்புத்துறை பல்வேறு விதிமுறைகளை கொண்டு வந்துள்ளது. புதுவையில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் எந்தவித விதிமுறைகளையும் பின்பற்றாமல் முறையான அனுமதி பெறாமல் செல்போன் டவர் வைப்பதாக புகார் எழுந்தது. எனவே வரைமுறையின்றியும் உரிய அனுமதியின்றியும் செல்போன் டவர் வைப்பதை கட்டுப்படுத்த கட்டட துணை விதிகள் மற்றும் ஒழுங்குபடுத்துதல் விதிகள் கடந்த ஆண்டு அமலுக்கு வந்தது. அதன்படி புதுவையில் டவர் நிறுவுவதற்கு நகர அமைப்பு குழுமத்தின் அனுமதியை பெற வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எனவே ஏற்கனவே டவர் வைத்திருந்தாலும் புதியதாக டவர் அமைப்பதாக இருந்தாலும் விமான நிலையத்திற்கு 8 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு உட்பட்ட பகுதியில் செல்போன் டவர் அமைப்பதாக இருந்தால் இந்திய விமான நிலைய ஆணையத்திடம் தடையில்லா சான்றிதழை கண்டிப்பாக பெற வேண்டும். மேலும் முதல் கட்டமாக மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகத்திடம் விண்ணப்பித்து அனுமதி பெற வேண்டும். இந்த அனுமதி கடிதத்துடன் டவரின் வடிவம், டவர் அமைக்கப்பட உள்ள இடம், இடத்தின் தன்மை ஆகியவற்றை குறிப்பிட்டு மின்துறையின் ஆட்சேபனை இல்லா சான்றிதழ், டவர் அமைய உள்ள இடத்தின் பாதுகாப்பு சான்றிதழ், உறுதி சான்றிதழ் ஆகியவற்றை இணைத்து நகர அமைப்பு குழுமத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும், இந்த விண்ணப்பத்தை நகர அமைப்பு குழும அதிகாரிகள் மின்துறை, வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, போக்குவரத்து, நகராட்சி, கொம்யூன் பஞ்சாயத்து ஆகிய துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் அடங்கிய குழு பரிசீலித்து இடத்தை நேரில் ஆய்வு செய்து தகுதியாக இருந்தால் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்ற விதிமுறையை அரசு கொண்டு வந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.